மூத்தா போயிட்டா என்ன பண்ணுவீங்க? அடக்க விட மாட்டீங்களா? சேலஞ்ச எடுத்துக்கிறோமா? அடே, ஒரு மனுஷன் இறந்து போன பிறகு அடக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா உங்க எது என்ன? உனக்கு என்ன செக்ஷன் தெரியுமா? முதல்ல இறந்து போன உசுரோட இருக்கிறவன வேண்டாம், நீ என்ன வேண்டாலும் பண்ணலாம். பாடியை அடக்கம் செய்ய மறுத்தால் உங்களுடைய போட்டுருவாங்க. ஞாபகம் வச்சுக்க. முத்தவள்ளி எல்லாம் அஜர்த்தும் சேர்ந்து போகணும். கம்ப்ளைண்ட் நாங்க கொடுக்கிற பொறுத்து தான் இருக்குது. நாங்க எங்க கம்ப்ளைண்ட்ல சாதாரண மக்களை கொடுக்க மாட்டோம். தடுத்தீர்களேயானால் அந்த கம்ப்ளைண்ட் வழக்கெல்லாம் யார் மேல? யார் தூண்டுறீங்களோ, யார் எய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த அஜர்த்துமார்களும் அந்த முத்தவள்ளிகள் மேலே வழக்கையும் போடுவோம். இந்த ஜனாசா இறந்து போன பாடியை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி வச்சிருவோம். என்ன செய்வீங்க? எத்தனை நாளைக்கு வச்சிருப்பீங்க பார்ப்போம். இறந்து போன ஆளு ஜனாசா கொண்டு ஸ்டேஷன் வாசல்ல வச்சா என்ன ஆகும்? நடு ரோட்ல வச்சு என்ன பண்ணுவேன்? ஊசோட இருந்து தடியடி பண்ணுவேன். செத்து போன என்ன பண்ணுவ? துப்பாக்கி நடத்துவியா? அவனை போய் அடிப்பியா? ராணுவ பாதுகாப்போடு நீ அடக்கி ஆகணும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்க. ஜனாசாவுக்கு யாரும் ஜனாசா அடக்க பயப்படவே செய்யாதீங்க. யாராவது மூத்தா போயிட்டாங்கன்னு சொன்னா எல்லாம் நம்ம மாவட்ட மக்கள் வந்திருக்கிறாங்க. இப்ப டிக்ளேர் பண்றோம், பொதுமடத்தில் ஒரு ஜனாசா விழுந்தால், ஒரு மனிதர் இறந்தால் அந்த SMS பிறகு அனைவரும் குழுமுவீர்களா? வருவோம். நீ வா, ஊரையே திரட்டு, உன் போலீஸ் ரிசர்வ் படையெல்லாம் கொண்டு வா, இந்த பாடி அடக்கிறதுக்கு என்னன்னு பாத்துருவோம் என்று சேலஞ்சா எடுத்து எத்தனை ஊர்ல செஞ்சு காட்டியிருக்கிறோம். காரைக்கால் மாதிரி தான் பண்ணாங்க. அந்த அளவுக்கு ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டிக்கிட்டு போய் தன்னால கேட்டு துறக்கும். போலீஸே திறந்து விடுவாரு, ஆர்டிஓ திறந்து விடுவார், கலெக்டரை வர வைப்போம். அதனால இறந்து போனவனுடைய உடல் அடக்க மாட்டோங்கிற அளவுக்கு எல்லாம் மிரட்டினீங்கன்னு சொன்னா அது எனக்கு ஒரு ஆச்சரியம். என்ன தெரியுமா? நீ இப்படிலாம் மிரட்டியப்பா, சரி இந்த ஊர்ல எவ்வளவு அநியாயம் பண்றான், அவனெல்லாம் மிரட்டி பாத்தியா? குடிகாரன் இருக்கான்ல, குடிகாரர்களை நாங்கள் அடக்க மாட்டோம் சொல்லு பார்ப்போம். நீ உண்மையிலே நீ சுன்னத் ஜமாத்தா இருந்தா, நீ மார்க்கத்துக்கு செய்யற ஆளா இருந்தா நீ என்ன செய்யணும்? குடிகாரனுக்கு ஜனாசா அடக்கம் செய்ய மாட்டோம்னு சொல்லு பார்ப்போம். எப்படி சொல்லுவ? பாதி பேர் குறியா நிர்வாகி வச்சிட்டு இருப்பிய, நீ எப்படி உனக்கு சொல்ல முடியும்? ஊருக்கு மத்தியில் விபச்சாரி பாட்டி வச்சிட்டு இருப்பானே அவன் அடக்க மாட்டேன்னு சொல்லுவியா? நீ வட்டி வாங்குறவன் அடக்க மாட்டேன்னு சொல்லுவியா? பள்ளி வாசல் உட்கார்ந்து வரதட்சணை வாங்கியால் பாத்தியா அஜர்த்து அவர் மொத்தமான அடக்க மாட்டேன்னு சொல்லுவியா? அட, இஸ்லாத்துக்கு எதிராக டிக்ளேர் பண்ணிக்கிட்டு செயல்பட்டு அவனையெல்லாம் அடக்குவீங்க. குரான் படி நடங்க, நபிகள் நாயகம் சொன்னபடி நடங்க, மூட நம்பிக்கையை விடுங்க என்று சொன்னால் எங்களை அடக்க மாட்டீங்களா? எங்களுக்கு அதுல பங்கு இருக்கு, ஒவ்வொரு முஸ்லிமுக்கு பங்கு இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் பல நீதிமன்றங்கள்ல வழக்கு நடந்திருக்கிறது. இது என்னமோ நேத்து தௌஹீத் ஜமாத் நடக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இந்த வழக்கு 400 ஆண்டு காலமாக இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. 400 ஆண்டுகளாக அஹ்ல் ஹதீஸ் என்கிற ஜமாத்தின் மூலமாக பல பிரச்சனைகள் சந்தித்து அலகாபாத் ஹைகோர்ட், சென்னை ஹைகோர்ட்ல எல்லாம் தீர்ப்புகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஹைகோர்ட்ல தீர்ப்பு அளித்தால் அரசியல் சட்டம் மாதிரி அது. அந்த தீர்ப்பு தமிழ்நாட்டை கட்டுப்படுத்தும். ஒரு ஹைகோர்ட்ல தீர்ப்பு அளிக்கப்பட்டால் அரசியல் சட்டத்தில் என்ன இருக்கிறதோ அந்த மரியாதை அதுக்கு இருக்கிறது. அந்த தீர்ப்புகள் என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? எந்த பள்ளி வாசல்லையும் அவன் நீதிபதிக்கு தெரியுது பாருங்க, நீதிபதிக்கு தெரியுது, சுன்னத் ஜமாத் ஆலிமுக்கு தெரியல. 7 வருஷம் படிச்ச நீதிபதி சொல்றாரு, இஸ்லாத்தில் தீண்டாமை கிடையாது. அவருக்கு நீதிபதி தீர்ப்பு இருக்குங்க, ஹைகோர்ட் உங்களுக்கு காப்பி வேண்டாம் அனுப்பி வைக்கிறேன். ஹைகோர்ட் தீர்ப்பு, இஸ்லாத்தில் தீண்டாமை கிடையாது, இறைவனுக்கு முன் அனைவரும் சமம் என்பது இஸ்லாத்தினுடைய கொள்கை. அதனால் பள்ளிவாசல்ல யாரும் வரலாம், யாரும் வரக்கூடாது என்று சொல்ற அதிகாரம் ஒருத்தருக்கு கிடையாது. வெறும் நிர்வாகம் தான் அவர்கள் பண்ணலாமே தவிர யார் வேண்டாலும் அவர்கள் விரும்புகிற பிரகாரம் அடுத்தவருக்கு இடைஞ்சல் தராத வகையில வழிபாடு நடத்தக்கூடிய உரிமை எல்லா பள்ளிகள்லையும் எல்லா முஸ்லிமுக்கு இருக்குன்னு சொல்லிவிட்டு தெளிவா சொல்றான். ஷியா பள்ளியில் கூட சுன்னத் ஜமாத்துக்காரன் போய் தொழ உரிமை இருக்கிறது, சுன்னத் ஜமாத் பள்ளியில் கூட ஷியாக்காரன் போய் தொழ உரிமை இருக்கிறது. வேற வேற மதங்கள்ல தான் நீ வரக்கூடாது, நீ அவ்வளவு தூரத்துக்கு தான் வரணும், நீ இவ்வளவு தூரத்துக்கு தான் வரணும், நீ கற்ப கிரகரைக்கு வரணும் இருக்கும். இஸ்லாத்தில் அது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் இஸ்லாத்துடைய கான்செப்டை கரைச்சு குடிச்சுட்டு அந்த நீதிபதி தீர்ப்பளிக்கிறான். எப்படி? பள்ளி வாசல் தடுக்க முடியாது, ஜனாசாவில் தடுக்க முடியாது, அடக்கம் செய்ய தடுக்க முடியாது, ஊர் நீக்கம் செய்ய முடியாது என்றெல்லாம் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அநேகமா 2 மாசம் இருக்கும் நினைக்கிறேன், நம்ம மதுரை ஹைகோர்ட் பிரான்ச், தமிழ்நாடுடைய ஹைகோர்ட்டுடைய கிளை இருக்கிற மதுரை பிரான்ச்சில் சொல்லி இருக்கிறாங்க, ஊர் நீக்கம், சமூக பகிஷ்காரம் என்றெல்லாம் சொல்வதை காவல்துறையினர்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்து அதை ஒடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் மனித உரிமை மீறல் வழக்கு அவர்கள் மீது தொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம ஹைகோர்ட் தீர்ப்பளிச்சிருக்கிறது. போலீசார் ஜனநாயக உரிமைக்கு எதிராக அதிகமான பேர் மிரட்டுறாங்கிறதுக்காக வேண்டி நாங்க ஊருக்கு கொஞ்சம் பேருக்கு நினைச்சுக்கிட்டு அடக்க பாத்தீங்க என்று சொன்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கையும் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும்
பெரிய பெரிய அதிகாரிகளை எல்லாம் கோர்ட்ல வச்சு சட்டையை கழட்டி இருக்கிறோம். சட்டத்தின்படி என்னென்ன செய்யணுமோ அவளையும் செஞ்சிருவோம். 7 ஊர்ல கேஸ் போட்டு விட்டோன்னு வைங்க, நீங்க வேலை பார்க்க இயலாது. நாங்க கேஸ் ஒழுங்கான கேஸ் தான் போடுவோம். எங்களுடைய பேச்சுரிமை மருத்துவக்குரிய ஆதாரங்களை திரட்டுவோம். ஒரு ஆளை இறந்து போய் அடக்கம் செய்யறதுக்கு நீங்க ஒத்துழைக்க நாங்க அடக்கிட்டு போயிருவோம். ஆனால் அதுல நீங்க எப்படி நடந்து கொண்டீங்க என்பது நாங்க ரெக்கார்ட் பண்ணுவோம். அதனால எந்த ஊருக்கு போனாலும் சரி பெரும்பான்மைக்கு சார்பாக இருப்போம், சிறுபான்மைக்கு சார்பாக இருக்க மாட்டோம் நினைக்காதீங்க. சிறுபான்மைக்கு தான் போலீஸ், பெரும்பான்மை இஷ்டப்படி நடக்கிறத போலீஸ் என்னத்துக்கு? அவனை பார்த்துட்டு போயிருவானே. ஒவ்வொரு ஊர்லயும் பெரும்பான்மையா இருக்கிறவன் சிறுபான்மை மக்களை அடைக்கிற கூடாதுங்கிறது தான் உங்களை கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க. எல்லாருக்கும் இந்த உரிமை கொடுங்க. 10 பேர் இருக்கிறானா அவங்க உரிமையை காப்பாற்றுறவங்க வேலை, 50 பேர் இருக்கிறானா அதை காப்பாற்றி கொடுக்குறவங்க வேலை. இதை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கும் சொல்லிக் கொண்டு